ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டம் கிடையாது. கீழே உட்காந்து ஒரு செடிக்காண்டி பேச ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு நேற்று வாங்கினது. இந்த செடி வச்சு வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் அதோடைய ஆசையை நிறைவேற்றிருக்காரு கடவுள். ஏன்னா நான் வாங்குறது எல்லாமே பெரிய மரமாக வர மாதிரி தான் செடி கொண்டு வருவாங்க. எனக்கு வீட்டை சுற்றி நிறைய மரம் வச்சனால இடம் இல்லை, எல்லாமே மரமாக வச்சுருக்கேன். இந்த செடி வச்சா மரமாக வர்றதுக்கு இடம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒருத்தர் ஹைப்ரிட் இதில் கொண்டு வந்திருந்தார். தொட்டிலே வளர்க்குற மாதிரி சின்ன செடியாக தான் வரும், ஆனால் நல்லா பூ பூக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சோன்னே வாங்கியாச்சு. நேற்று வாங்கின வச்ச உடனே மதுரையில் மழை வர கொஞ்சம் மழையிலே அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ரொம்ப நாள் ஆசைங்கிற மாதிரி இதையும் வாங்கிட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு பூவாக இருக்கும். இது கொத்தா பூவோடு இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் நிறைய கலர் வெரைட்டிலாம் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கலரை வாங்கியாச்சு. இந்த சச்சின் தான் அவர் தான். வெளியே உட்காந்தோன்னு அவர் வந்துட்டார். அவர் டியூட்டி அவர் பார்க்குறாரு. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, கத்தாழை இதை நான் தொட்டியில் வச்சுருக்கேன்னு இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அந்த கதை என்னென்னா, நான் வளர்த்து கொண்டு போய் வெளியே வைப்பேன். அதாவது வீட்டுக்கு வெளியே நிறையா கொஞ்சம் இடம் இருக்குல்ல, சந்தில், அந்த இடத்துல வைப்பேன். 2 நாள் தான் தாக்கு பிடிக்கும், காணாமல் போயிடும். யாராவது ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மக்களுடைய தேவைகள் நிறையா இருக்குல்ல. ஒன்று கண் திருஷ்டிக்காண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா முகத்துக்கு தேய்க்க, தலைக்கு தேய்க்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவைகள் நிறையா இருக்கனால எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நானும் முயற்சியாக வளர்த்து கொண்டு போய் ஊண்டி வைப்பேன், காணாமல் போயிடும். எனக்கு எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப சந்தோஷம்தான், யாருக்கா தேவைப்படுதே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மொத்தமாக வச்சுருந்தேன், எனக்கே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் தொட்டியில் வளர்த்துட்டு இப்படி சின்ன சின்னதாக வளர்ந்து வருதில்ல, வளர்ந்ததுக்கப்புறம் கொண்டு போய் வச்சுருவேன் நான். ஆனால் இருக்கும் 2 நாள் தான், 2 நாளில் காணாமல் போயிடும். சரி, ஓகே. ஏன்னா அவங்களே கொடுக்குறாங்க, நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாருங்கள், செடி வளர்ந்தோன்னு பக்கத்துலேயே 2 சின்ன குட்டி செடிகள்லாம் வந்துட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது இயற்கையாக நிறையா கொடுக்கும் போது நம்ம கொடுக்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு யாருக்காவது தேவைப்படுங்கிறக்காண்டியே நான் வெளியே ஊண்டி வைப்பேன். அதை பார்த்துட்டு யார் எடுக்கிறாங்கிறது தெரியல. சரி, எடுத்து அவங்க யூஸ் பண்ணால் அது ரொம்ப சந்தோஷம்தான். அதனால் இப்போ ஒரு சின்ன ஐடியா இன்னும் பண்ணியிருக்கேன். என்னென்னா, 2 வந்திருக்கு. ஆனால் அது பெருசாக இருக்கிறத கொண்டு போய் வெளியே வச்சுருவேன். இந்த பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன இதை ஒரு தொட்டியில் வச்சு யாருக்காவது கிஃப்டாக கொடுத்துடலான்னு பார்த்துருக்கேன். அவங்களும் வச்சு வளர்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். அடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு தொட்டியில் ரோஸ், இதுவும் அதுதான் நிறைய வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த ரோஸ் கலர் அழகாக இருக்குல்ல, அதனால் ஒரு குட்டி பொண்ணு கேட்டுட்டு போணுச்சு, பறிச்சுட்டு போனாங்க. அவங்களுக்காண்டி பதியம் போட்டு வச்சுருக்கேன். வெறும் ரோஸ் தான், நான் எல்லாமே கலந்த மாதிரி வச்சுருப்பேன். அந்த பொண்ணு ரோஸ் மட்டும் தான் கேட்டுச்சு. அதனால் அந்த பொண்ணுக்காண்டி நான் எல்லாம் தொட்டியில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தாப்பில் வந்தால் அந்த பொண்ணுக்கு அப்படியே தூக்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் ஒரு நல்ல மனிதர் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உதவின்னு சொல்ல முடியாது, பெரிய உதவி பண்ணியிருக்காரு. நான் மாடி தோட்டத்துக்காண்டி கேட்டிருந்தேன். அவர் மாடு வளர்க்குறனால தொழு உரம் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் எவ்வளோ பெரிய மூட்டையில் கொடுத்துருக்காரு பாருங்க. அவ்வளோ மாட்டுச்சாணம் தான், காஞ்சதை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிட்டார். எனக்கு இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி, மாடி தோட்டத்துக்கு போடுறதுக்கு சரியாக இருக்கும், இது கொஞ்சம் கலந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் செடியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. நேற்று இறங்குச்சு. இதுவும் இது பக்கத்தில் இருக்க ட்ரம்மு அரிசி கிளிகளுக்காண்டி வாங்கி வைக்கிறது. அது ட்ரம்மு பக்கத்தில் நான் சாய்ச்சி வச்சுருக்கேன். இந்த செடி கதை தான் எனக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கத்தாழைங்கிறது அதாவது சிரிச்சுக்கிட்டே தானே நான் சொல்லிக்கிட்டே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையும் பழகிட்ட சொல்லிக்கிட்டே தான் வைப்பேன். இன்றைக்கி வைக்கிறேன், இன்னும் எத்தனை நாளில் அது காணாமல் போகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. 2 நாளில் அது காணாமல் போயிடும். அவங்க பார்க்கும்போது தெருவில் ஒரு கத்தாழை இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது டக்குன்னு எடுத்தால் வந்துடும்ல.
அதனால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நல்லா தான், அதுவும் நல்லா தான். அவங்களுக்காண்டியே நம்ம வளர்ப்போங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து. அது நிறைய பேர் வீட்டில் கட்டுறாங்க. கத்தாழை கட்டினா ரொம்ப நல்லது, கண் திஷ்டிக்கு நல்லது, அதை வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தாலும் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சச்சின் தும்மிட்டார், நல்லதானா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொட்டை மாடியில் எடுக்கலை. வேகமாக அரிசி வச்சுட்டு கீழே இறங்கியாச்சு. திருவிழாக்கு வந்தவங்கலாம் கிளம்பிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால சரி செடி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாச்சு. இனிமேல் ஒரு புது ஐடியானா இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் பண்ண நினச்சிருக்கேன். ஏன்னா செடி வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டிலாம் சும்மா தான் இருக்குது. இதில் இந்த மாதிரி வர்றவங்கள வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த யோசனையாக வந்துச்சு. அந்த பொண்ணு கேட்கும்போது ஆசையாக கேட்டுச்சு, அழகாக இருக்குது அக்கா அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர் மெதுவாக வர்றாரு பாருங்க வீட்டுக்குள்ளே நுழைய. சண்டை சச்சின்னு விட மாட்டார் வீட்டுக்குள்ளே. அவர் மட்டும்தான் இருக்க நினைப்பார். படுத்துருக்குது. என்னுடைய நம்மளை சுற்றி எப்பயுமே செடி வளர்க்குற ஆசை தான். இங்கே பாரு, இது இன்டோர் பிளான்ட்டுங்கிற மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன். ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ போகிற மாதிரிலாம் இதெல்லாம் இருக்குது, காமிச்சிருப்பேன். இதெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சும்மா தண்ணி ஊற்றினா போதும், அது பாட்டு வளர்ந்துக்கிட்டு ரொம்பவும் ஸ்பீடாலாம் வளராது. தொட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இலை விட்டு அது உதுன்றதுக்கு. ஆனால் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதுதான் அவங்ககிட்ட உள்ளது. நான் இந்த தொட்டியெல்லாம் வச்சு ஒரு 6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த செடி வாங்கி. அதே ஹைட்டு தான், கொஞ்சம் 2-3 இலை விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. பார்க்குறக்கு தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 2-3 செடி போயிடுச்சு. இப்போ இருக்கிற எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. போனதுக்கு காரணம் மக்களுடைய கை. யாராக வந்தாங்க அதை கிள்ளி பார்க்குறாங்கள, செடி இலையெல்லாம் பிச்சு பார்க்குறாங்களா, மோந்து பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் நடக்கும். அது என்னன்னு தெரியல, சில சமயங்கள் அந்த செடி வாடி போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா செடிகளை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இறங்கினதை வந்து மேலே தூக்கிட்டு போய் மாடி தோட்டத்துக்கு வந்து இதெல்லாம் போடணும். நல்லா காஞ்சி சருகாக தான் இருக்குது, அப்படியே இதாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இந்த வெயிலாக இருக்கனால தான் மாடி தோட்டத்தை நிறையா எடுக்க முடியல. ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, ஆனால் அடுத்தடுத்த வளர்ச்சி கிடையாது. இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களோட இது ஓரளவுக்காக நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஏதாவது புதுச்செடி வாங்கினா வீடியோ போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.